பழம்பெரும் காமெடி நடிகையா இருக்கக்கூடிய பிந்து கோஷ் இப்போ காலமாயிருக்காங்க. இந்த நிலையில அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு சில இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. பங்களா, காரு, வேலையாட்கள்னு வசதியா வாழ்ந்த நடிகை தான் பிந்து கோஷ். இப்போ உடல்நல பிரச்சனையால சிகிச்சை எல்லாத்தையும் இழந்து கடைசி காலத்துல அவதிப்பட்டு இப்போ அவங்க இறந்து போயிருக்க விஷயம் ரசிகர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவங்களுக்கு வயசு 76. இவங்களோட மறைவுக்கு சினிமா பிரபலங்கள் பல பேர் அவங்க இரங்கலை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட இறுதிச் சடங்கு திங்கட்கிழமை இன்னைக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் தான் நிஜ வாழ்க்கையில மற்றவங்கள தர உருவக்கிலை செய்யக்கூடிய உடலமைப்பு இருந்தாலும் அதை அவங்களோட பலமா மாத்திப்பாங்க. அந்த வரிசையில தன்னோட குண்டான உடல் மூலியமா சினிமாவில் நகைச்சுவை காட்சி நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை பிந்து கோஷ். தமிழ் சினிமாவில் 1980களில் வெளிவந்த பெரும்பாலான படங்கள் நடித்த பிந்து கோஷ் அவங்க ஒரு நல்ல டான்சர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. இவங்களோட இயற்பெயர் விமலா. உலகநாயகன் கமலஹாசன் அவரோட முதல் படமா இருக்கக்கூடிய களத்தூர் கண்ணம்மா தான் பிந்து கோஷுக்கு முதல் படம். அந்த படத்துல பிந்து கோஷ் குழந்தை நட்சத்திரமா கமலஹாசன் வந்து நடிச்சிருப்பாங்க. நடிகை பிந்து கோஷ் தங்கப்பன் மாஸ்டரோட எல்லா படங்கள்லையும் குரூப் டான்ஸாகவும் இருந்திருக்காங்க. நல்ல டான்ஸாக இருந்த பிந்து கோஷ் உடல் எடை கூடினாலும் அதை சினிமாவில் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டாங்க. நகைச்சுவை நடிச்சு கணக்கிருக்காங்க. 100 படங்களுக்கு மேல் நடிச்சக்கூடிய இவங்க வயது மூப்பு காரணமாக இப்போ இறந்து போன விஷயம் ரசிகர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு மருத்துவ உதவி கிடைக்காம வறுமையில் அவதிப்பட்டிருக்காரு. நடிகர் விஷால் பிந்து கோஷ் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நிதியுதவி செஞ்சிருக்காரு. இருந்தாலும் பணம் போதல. கேபிஐ பாலா மாதிரி எக்கச்சக்கமான தொண்டு செய்கிறவங்க பிந்து கோஷுக்கு உதவி இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சக்கூடிய பிந்து கோஷ் தூங்காய தம்பி தூங்காய படத்தை ஷூட்டிங் அப்போ வயிறு பெருசாக இருக்கிறதால பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி 13 கிலோ சதையை எடுத்துட்டேன். அந்த சர்ஜரி தான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் பிபி சுகர்னு பாதிக்கப்பட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டேன். அதுக்கு பிறகு சிகிச்சை செய்யறதுக்கு வசதி கிடையாது. ஒரு ட்ரஸ்ட் மூலயமா தான் மருத்துவ உதவி கிடைச்சி வந்துட்டு இருக்கு. கமலஹாசன் கிட்ட உதவி கேட்டும் பதில் சொல்லலை. பிரபு, சத்யராஜன் பல பேருக்கு ஃபோன் பண்ண, யாருமே எனக்கு எந்த உதவியும் செய்யல. அதுதான் என்னோட வறுமைக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் பிந்து கோஷ் அவங்க அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. பிந்து கோஷோட அந்த இன்டர்வியூ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது. நடிகை பிந்து கோஷோட இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு நடிகை ஷக்கிலா மூலியமா கேபிஐ பாலா பிந்து கோஷ் வீட்டுக்கு போயிட்டு அவர் நேரில் சந்திச்சு 80,000 ரூபாய் பண உதவி கொடுத்திருக்காரு. தமிழக முதலமைச்சர் வந்து ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிந்து கோஷ் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. இந்த நிலையில நடிகை பிந்து கோஷ் சிகிச்சை பெற்ற நிலையில சிகிச்சை பலனளிக்காம மார்ச் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலமாயிருக்காங்க. அவங்களோட இறுதிச் சடங்கு திங்கட்கிழமை இன்னைக்கு நடக்குது. சினிமாவில் உச்சத்தில் இருந்தப்ப நடிகை பிந்து கோஷ் சென்னை தசராபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்களா வீட்டையும் வாங்கியிருக்காங்க, வசிச்சிருக்காங்க. காரு, பங்களா, 4 வேலையாட்கள்னு வசதியாக வாழ்ந்த பிந்து கோஷ் சிகிச்சைக்காக வீடு பணம்னு எல்லாத்தையும் இழந்து வாடகை வீட்டுக்கு போயிட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத போயிருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கமலஹாசன் சொல்லி பல மூத்த நடிகரோடு நடிச்சிருக்க பிந்து கோஷ் இப்போ இறந்த செய்தி தமிழ் சினிமா மத்தியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. என்னதான் ஒருவேளை இவங்களுக்கு சிகிச்சைக்காக பண உதவி கிடைச்சிருந்தாலும் வயது வந்து 80க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ சிகிச்சைக்கு பணம் கிடைச்சும் வயது மூப்பு காரணமாக இவங்க இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.